ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். அந்த மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர எல்லா கஸ்டமரும் வந்து எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். இதுல குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருப்போம். சரிங்களா? நம்ம சொந்த ஊரை விட்டு உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஊர்ல போயிட்டு நம்ம கடை வச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து லோக்கல் கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிகரெட்டோ ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும்போது வந்து ₹5 சேஞ்ச் இல்ல, ₹1 சேஞ்ச் இல்ல, நான் அப்புறம் தரேன்னு சொன்னா, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 3 பாயிண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஓனருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ₹1 யாருக்கும் தரமாட்டேன், நான் வியாபாரம்னா வியாபாரத்துல கரெக்டா இருப்பேன், ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி எனக்கு ₹1 ₹2 போனாலும் பரவாயில்லப்பா, வரவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படி இருப்பாங்க. மூணாவதா சொல்லுவவங்க பாத்தீங்கன்னா, எனக்கு லோக்கல் ஆளா இருந்தாலும் சரி, வெளியாளா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த ஏரியா தான் நானு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு கடையும் சொந்த கடை தான், யார் என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க ஓகே. பட் வந்து நான் இந்த 3 கேட்டகரியில வந்து நான் எது அப்படி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரேன்னா, உங்களது ஓன் கடையா இருக்கு, எனக்கு லோக்கல்ல இங்க எல்லாரும் ஓரளவுக்கு பொலிட்டிஷியன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யாருக்கும் நம்ம பயமும் பட தேவையில்ல. லோக்கல்ல இருக்கிறவனே வந்து பாத்தீங்கன்னா நான் ₹5 ₹10 அப்புறம் தரேன்னு சொன்னா கூட நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அதுவே வந்து நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், கடை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கோம், வீடும் வந்து வாடகை, நம்ம கடையை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க பொறுமையா போகிறதா பெஸ்ட்ன்றதை நான் சொல்றேன். நான் எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு பயந்து போகணும் அப்படின்றதா கிடையாது. நமக்கு பிசினஸ் வேணும், நம்ம வந்து பிசினஸ் வந்து அந்த இடத்துல தக்க வச்சு நம்ம எந்த அளவுக்கு குரோத் ஆகணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ₹1 ₹2 தராங்க அப்படின்னா அவங்க வந்து சரி ஓகே, அவங்க மேல தப்பே இருக்காது, இருந்தாலும் வந்து நீ என்னத்துக்கு அப்படி வார்த்தையை விட்ட அப்படின்றலாம் சில பல கேள்விகள் கேட்பாங்க. அதனால வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து அவங்க வந்து தள்ளி வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து உங்க கடைக்கு வந்து வெளியூருக்காரங்களோ இல்ல வந்து வேலைக்கு வந்து ரெகுலரா வந்து உங்க கடைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் ₹1 ₹2 வந்து பாக்காதீங்க. அவங்க வந்து டெய்லி காசு கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் இல்லைனா கூட அதுக்கு அடுத்த நாள் அவங்க கிட்ட அமௌண்ட் வருமா கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து அவங்க கிட்ட வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க கான்டாக்ட்ஸ் அதிகமா நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அவங்க வந்து சும்மாவே உங்க கடைக்கிட்ட வந்து என்னப்பா டிஃபன் சாப்பிட்டியாப்பா, டீ காஃபி எல்லாம் ஆச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா நீங்க லோக்கல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றது அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஓன் ஷாப்பா இருந்து உங்க ஓன் கடையா இருந்தா நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம ரெண்டல் இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து தள்ளி பெஸ்ட் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு பிசினஸ் தரமாட்டாங்க, பட் வந்து ₹1 ₹2 ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி தள்ளி இருக்கிறது பெஸ்ட்ன்றதை நான் சொல்ல வரேன். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்குற கஸ்டமர் கிட்ட சிரிச்ச மாதிரி சந்தோஷமா இது பண்ணி ஹாப்பினஸா அவங்க கிட்ட பேசி ஒரு ரெஸ்பெக்டா பேசி, இன்னும் உங்களுக்கு வேற என்ன பொருள் வேணும், உங்களுக்கு நாங்க வீட்டுக்கே வந்து கூட நாங்க டெலிவரி தரோம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசி இது பண்ணா அப்ரோச் பண்ணா உங்களோட பிசினஸ் வந்து நல்லாவே growth ஆகும். ஸோ இதனால வந்து நீங்க வந்து நான் எப்படி ஆல்வேஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நான் 3 டைப் ஆஃப் பீப்புள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 டைப் ஆஃப் பீப்புள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்க போனா ஆல்வேஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதுதான் சஜெக்ஷன் தான் ஓகேன்னு சொல்லுவேன். நீங்க சொந்த கடை வச்சிருந்தாலும் சரி, உங்க சொந்த நான் இங்க லோக்கல் ஆள் தான் அப்படின்னாலுமே பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையா நீங்க பரவாயில்லப்பா ₹1 தானே, சரி நீ சாப்பிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க கடைக்கே வராத மாதிரி கான்டாக்ட்ஸ் அவங்க வச்சுக்காதீங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு நீங்க தள்ளி தள்ளி போறீங்களோ, அட போடா அந்த ஒரு கல்ல போனா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்